திமுக அதிமுக முதல் 2 இடங்களை மாற்றி பிடிச்சிட்டு தான் 3வது இடத்துக்கு அடிப்படை உள்கட்டமைப்புகளை உருவாக்கி இந்த நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு திருப்பணும் அப்படின்றதுல பெரும் பங்கு வகித்ததும் புதுதாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எத்தகைய ஒரு காமராஜருக்கு பிறகு பல்வேறு தலைவர்களை தமிழ்நாடு இந்த உட்கட்சி ஜனநாயகம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் காங்கிரஸ். குறிப்பாக செல்வ பெருந்தகையுடைய வருகைக்கு பிறகு தன்னை முற்றிலுமாக பொற்காலத்துக்கு திரும்பும் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்பதத்தை நம்மளால திமுக கூட்டணியில் இடம் பிடிச்சிருக்கிற காங்கிரஸ் 2026 சட்டமன்றத்தில் கூடுதல் தொகுதி திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாங்கள் தான்ட்டு பாரதிய ஜனதாவோ இல்லை இன்ன பிற கட்சிகளோ யார் எவ்வளோ குரல் எழுப்பினாலும் அந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகள் குறித்து ஒரு அலசல் முடிஞ்சிருக்கு. அடுத்தபடியாக அமைச்சர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி, மக்கள் அவர்களை பற்றி எப்படி மதிப்பிடுறாங்கன்ற மாதிரியான அவர்களை பற்றி ஒரு அலசல்களை டிஎன் டாக்ஸில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்து முடிச்சிருக்கோம். இப்போது பிரதானமான ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களை பற்றிய ஒரு தொடர் ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம். அது முதலாவதாக திமுக அதிமுக நீங்களாக இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் எதுவோ அதை பற்றிய ஒரு பார்வை தான் இப்போ ஆரம்பிக்கிறோம். தமிழ்நாட்டில் எப்போதுமே 1967களுக்கு பிறகு திமுக அதிமுக முதல் 2 இடங்களை மாற்றி பிடிச்சிட்டு தான் 3வது இடத்துக்கு ஒரு போட்டிகள் இருந்துகிட்டே தான் வந்துரு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சிகள் இருந்திருக்காங்க. மதிமுக ஒரு காலகட்டத்தில், தேமுதிக ஒரு காலகட்டத்தில், இப்போ பாமக அப்படின்ற மாதிரி. ஆனால் ரொம்ப காலமாக 3வது இடத்துலையே இருந்துட்டு வருது. ப்ளஸ் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இப்போ ரொம்ப உறுதியான ஒரு நிலைப்பாடு. 3வது இடத்துல தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி காங்கிரஸ் அப்படின்றத அறுதிட்டு சொல்லக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இருக்காங்க. மற்ற கட்சிகள் இப்போ பாரதிய ஜனதா நாங்கள் வளர்ந்துட்டே வரோன்னு அவங்க சொல்லலாம். புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்க தமிழக வெற்றி கழகம் நாங்கள் 2000 ஆட்சியை பிடிப்புன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் ப்ரூவன் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, தேர்தல் அரசியலில் போட்டிட்டு வெற்றி பெற்ற இடங்கள் எண்ணிக்கை அடிப்படையிலும் தொடர்ச்சியாக கள செயல்பாடுகள் இயங்கக்கூடிய அடிப்படையிலும் பார்த்திங்கன்னா இருவரும் திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியாக மக்கள் மன்றத்தில் எப்போதுமே அவர்களோடு உற்ற ஒரு நண்பனாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா அது காங்கிரஸ் பேரியக்கம் தான். அதை மறுக்கவே முடியாது. காங்கிரஸ் பேரியக்கம் உருவாக்கப்பட்டு 140 ஆண்டுகள் ஆகிறது. இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்ட மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இன்று பல்வேறு அமைப்புகள் சுதந்திரத்தை நாங்கள் போராடணுன்ட்டு செங்கோட்டையிலிருந்து முழக்கங்கள் எழுப்பப்படலாம். ஆனால் உண்மையிலேயே சுதந்திரத்துக்காக போராடிய கட்சினா அது காங்கிரஸ் மட்டும்தான். அதன் பிறகு இந்த நாட்டை கட்டமைக்கிறதுல முதல் 25 ஆண்டுகள் அடிப்படை உள்கட்டமைப்புகளை உருவாக்கி இந்த நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு திருப்பணும் அப்படின்றதுல பெரும் பங்கு வகித்ததும் காங்கிரஸ் பேரியக்கம் தான். 1970களுக்கு பிறகு பிராந்திய கட்சிகளுடைய ஆதிக்கம் நிறைய இடத்துல வர ஆரம்பிக்குது. அதனால் ஆட்சி மாற்றங்கள், அதனால் ஏற்பட்ட காயாசன்ட்டு ஒரு 25 ஆண்டுகள் போகுது. அதே போல் இந்தியா மிக முக்கியமாக எதிர்கொண்ட பொருளாதார சிக்கல் 1991 பார்த்திங்கன்னா அதை தாராளமயமாக்கல் ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்தி இந்தியாவை அந்த அழிவிலிருந்து மீட்டது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பேரியக்கம் தான். அந்த வகையில் இந்தியர்கள் ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு கட்சி அப்படின்ற அடிப்படையில் காங்கிரஸை நம்ம நினைவு கூறலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய காலம் பொற்காலம், அதே போல் அவருடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சின்றதை தொடர்ச்சியாக எல்லா அரசியல் மேடைகளும் எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க. நாங்கள் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னா அவர் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் ஒரு முதலமைச்சராகவும் அவருடைய பணிகள் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கு. அதனால தான் இன்னும் கூட இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட திராவிட கட்சியிலாகட்டும் இல்லாட்டி புதுதாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எத்தகைய ஒரு ரோல் மாடலான ஒரு கவர்னன்ஸை அவர் கொடுத்துட்டு போயிருக்காருன்றதை வியக்காமல் இருக்க முடியாது. அது அந்த காங்கிரஸ் கட்சியுடைய நீட்சி, அந்த பாரம்பரியம் தான் அதற்கு காரணம். 1967 பொது தேர்தல் ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க. அப்போ தான் காங்கிரஸ்லேருந்துட்டு ஆட்சி கட்டிலேருந்து அகற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெருஞ்சர் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்புக்கு வருது. ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட சில அரசியல் விஷயங்களை பெரும்பாலும் சொல்ல தவறிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் 1969 காங்கிரஸ் பிளவுபடுது. ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் இந்த மாதிரி மாறுது. அப்போ இந்திரா காங்கிரஸ் கூட 1971 திமுக கூட்டணி வச்சுது. கிட்டத்தட்ட அப்போ ஆரம்பித்த கூட்டணி பல்வேறு காலகட்டங்களில் ஒரு சில தேர்தல்களில் அவங்க கூட்டணி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. தனித்தும் 1989 காங்கிரஸ் தனித்தே 208 தொகுதியெல்லாம் போட்டியிட்டது.
அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் இந்த 71லேருந்து இப்போ இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 90% காலகட்டத்தில் திமுகவும் காங்கிரஸும் ஒரு ஒன்றாக தான் பயணிச்சிருக்காங்க. தேர்தல் கூட்டணியில் தான் அவங்க பயணிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கொள்கை கூட்டணியாகவும் அவங்க ஒன்று போல தான் இருக்கிறாங்க. காமராஜருக்கு பிறகு பல்வேறு தலைவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் பார்த்துருக்கு. ரொம்ப நீண்ட காலத்துக்குலாம் ஆட்கள் இருந்திருக்காங்க. வாழப்பாடி ராமபுரத்தில் ஒரு 6 ஆண்டு காலத்துக்குலாம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கிறாரு. நெடுமாறன், ஜி.கே. மூப்பனார், அவருடைய பங்களிப்பையும் மறக்கவே முடியாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையுடைய காலகட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்து தான் இருக்கின்றதை மறுக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் அப்படின்னு சொன்னாலே அதோடைய கோஷ்டிகளை பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டு பேசுவது வழக்கம். எல்லா கட்சியிலும் கோஷ்டிகள் இருந்தாலுமே கூட காங்கிரஸை பற்றி பேசும்போது கோஷ்டி புருஷன்றது ரொம்ப எளிதாக சொல்லிவிடுவாங்க. அதுக்கு காரணம் அதில் கூடிய உட்கட்சி ஜனநாயகம். யாருன்னா தீர்மானங்கள் நிறைவேற்றலாம், தலைவருக்கு எதிராகவே தீர்மானங்களை போடலாம், தலைவருக்கு எதிராகவே குரல் கொடுக்கலாம், ஒரு மாவட்டத்துக்குள்ளே தலைவருக்கு எதிராகவே நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கலான்ற மாதிரியான அந்த உட்கட்சி ஜனநாயகம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் காங்கிரஸ். அதனால தான் அங்கே ஒவ்வொரு பிரிவுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கடந்த 15 ஆண்டுகளில் காங்கிரஸ் தன்னை வந்துட்டு சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக செல்வ பெருந்தகையுடைய வருகைக்கு பிறகு தன்னை முற்றிலுமாக வந்துட்டு தேர்தல் அரசியலில் வெற்றி எப்படி அடையணுன்ற இலக்கில் ரொம்ப தீவிரமாகவே தசை திரும்பியிருக்காங்கன்றதை மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மொத்தம் 63 தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் 5 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. ரொம்ப பெரிய நம்பர், பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனால் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்துட்டு 41 இடங்களில் போட்டியிட்டாங்க. 8 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. 5லேருந்து 8 எண்ணிக்கைக்கு நகர்றாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 25 தொகுதிகளில் தான் போட்டிட்டாங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ். ஆனால் 18 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட டபுள் டிஜிட். தமிழ்நாட்டில் திமுக முதலிடத்திலும் அதிமுக 2வது இடத்திலும் எண்ணிக்கை அடிப்பில் இருக்கும்போது 3வது இரட்டை இலக்கத்தில் இருக்கிற ஒரே கட்சி அதுதான். மீதி எல்லா இயக்கங்களும் ஒற்றை இலக்கத்தில் தான் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இரட்டை இலக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான், 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். இது அந்த கட்சி வேறு யார் கிளைம் பண்ணிட்டாலும், நாங்கள் தான் தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சி பிடிக்க போகிறோம், இல்லாட்டி நாங்கள் தான் பெரிய கட்சி சொல்லிட்டாலும், தேர்தல் ஆணையத்தின் முடிவுகளின்படி பார்த்திங்கன்னா 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான். இந்த இடத்துல செல்வ பெருந்தகையோட ரோல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடிப்படையில் செல்வ பெருந்தகை யாருன்னா 1964 இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி படப்பை பக்கத்தில் மணிமங்கலம் என்ற இடத்துல பிறக்கிறாரு. வழக்கறிஞராக படிப்பு முடிச்சுட்டு பார் கவுன்சிலே ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க்கில் சில பல 10 ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்றுறாரு. அந்த சமயத்தில் பூவை மூர்த்தியார் வந்துட்டு ஏபிஎல்எஃப்னு ஒரு அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னேற்ற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அதில் தன்னை இணைச்சிட்டு செயலாற்றும் போது அது புரட்சி பாரத கட்சியாக மாறுது. அந்த கட்சியிலையும் இணைச்சிக்கிட்டு பணியாற்றார். ஏன்னா ஒரு பட்டியலினத்தில் பிறந்த ஒருவர் அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக தன்னுடைய ரிசர்வ் வங்கி வேலையை விட்டுட்டு நாம் வந்துட்டு அரசியல் பாதைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி திரும்புகிறார் செல்வ பெருந்தகை. அதன் பிறகு புரட்சி பாரதத்தில் இருக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன்கிட்ட பழக்கம் ஏற்படுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைகிறாரு. அந்த இடத்துல கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துக்கு, அதாவது திருமாவளவனுக்கு அடுத்த இடம்ன்ற அளவுக்கு ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சி. 2006 சட்டமன்ற தேர்தலில் மங்களூர் தொகுதியில் நின்று விசிகா சார்பாக நின்று எம்எல்ஏவும் ஜெயிக்கிறார். அதன் பிறகு சில கருத்து மோதல்கள் ஏற்படுது. 2008 பகுஜன் சமாஜ் கட்சியில் தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக இருக்கிறார். 2010 காங்கிரஸில் செல்வ பெருந்தகையுடைய பயணம் ஆரம்பிக்குது. அதன் பிறகு திரும்பி பார்க்கறதுக்கே நேரம் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து இதன் பின்னாடி ஓடுறாரு, உழைக்கிறாரு. அந்த பலன் என்ன பார்த்தீங்கன்னா 2012 சட்டமன்ற தேர்தலில் செங்கத்தில் நின்று தோற்று போகிறாரு. 2016 தன்னுடைய சொந்த தொகுதியான ஸ்ரீபெரும்புதூரில் நின்று 10,000 வாக்குகளில் தோற்று போகிறாரு அதிமுக வேட்பாளர் பழனிக்கிட்ட. அதே பழனியை 2021 சட்டமன்ற தேர்தலில் 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்கடித்து அந்த இடத்துல எம்எல்ஏ வர்றார். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் காங்கிரஸில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த கட்சியோடைய சட்டமன்ற குழு தலைவர், அதன் பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைவர் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய பயணம் என்பது அவ்வளோ எளிதானதல்ல. ஏன்னா காங்கிரஸில் இளைய பெருமாள் மரகதம் அம்மையாருக்கு பிறகு பட்டியலினத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா செல்வ பெருந்தகை தான். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு அது மாதிரி நடந்திருக்கு. இந்த 2022 பிப்ரவரி மாதம் இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக நியமிக்கப்படுறாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பரப்புரையை நாம் பார்த்தோம். ரொம்பவும் களப்பணியில், ஏன்னா விடுதலை சிறுத்தைகள், புரட்சி பாரதம்,
இந்த மாதிரியான அடிமட்ட களத்திலிருந்து வந்ததுனால அவருடைய உழைப்பு அபரிமிதமானது. தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டு வந்த ஒரு காங்கிரஸ் தலைவர்னா செல்வ பெருந்தகையை தாராளமாக சொல்லலாம். வழக்கமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர் பதவி மாற்றப்படும். வாழப்பாடி ராமமூர்த்தி, ஜி.கே. மூப்பனார் மன்ற சில விதிவிலக்குகள் இருந்திருக்கு. கே.எஸ். அழகிரி கூட இவருக்கு முன்னாடி இருந்த கூட அவருடைய பதவிக்காலம் முடிந்து 2 ஆண்டுகள் நீட்டிப்பிக்கப்பட்டு தான் அவர் 2024 அவருக்கு வந்துட்டு தலைமை பதவி மாற்றப்பட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை 2024 நாடாளுமன்ற தேர்தல்கள் அவருடைய பணி, அதன் பிறகு 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கு அவருடைய வியூகம், இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலும் செல்வ பெருந்தகையுடைய தலைமையில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இயங்கும் என்பதை உறுதிப்படுத்துது. இன்னும் சில காலம் அவர் இதே தலைவர் பதவியில் நீடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பொற்காலத்துக்கு திரும்பும் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்பதத்தை நம்மளால் உறுதிப்படுத்த முடியும் நான் நம்புகிறேன். ஏன்னா சத்தியமூர்த்தி பவனில் நடக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு கோஷ்டி மோதனால கலையபரமாக நடக்கும். வெளியிருந்து வரக்கூடிய கட்சி ஆட்களை தாண்டி அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களையே பெரும்பாலும் வாக்குவாதங்களையும் சமயங்களில் கைகலப்பையும் நடந்த சம்பவங்கள்லாம் வரலாறு இருக்குது. ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் சத்தியமூர்த்தி பவனில் நடக்கக்கூடிய அந்த கட்சி மீட்டிங்லாம் அவ்வளோ ஒரு ப்ரொடக்டிவ், ஒரு ஆக்கப்பூர்வமாக மாறி இருக்குது. சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் வந்துட்டு போகும்போது கூட அப்போ இந்த எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது எப்படி அப்படின்ற அந்த கூட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே திட்டமிடலோட ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல் பார்வையோடு நடந்திருக்குன்றது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. திமுக கூட்டணியில் இடம் பிடிச்சிருக்கிற காங்கிரஸ் 2026 சட்டமன்றத்தில் கூடுதல் தொகுதி கேட்கும் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி நடந்திருக்கிறாங்க. அதற்கான வலிமையை இப்போ காங்கிரஸுக்கு சேர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த 25 தொகுதிகள் போட்டியிட்டது என்பதை தாண்டி 18 இடங்களில் 2026 காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 90% தக்க வச்சுக்கிறதுக்கான பணிகளை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்சியோடைய களப்பணிகளை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக தேசிய அளவில் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை ஓட்சோர் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளிக்கொண்டு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக வட இந்தியாவில் காங்கிரஸ் ஒரு பெரிய எழுச்சியை பார்க்க முடியுது. பீகாரில் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்ட ஒரு பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அது எதிரொலிச்சிட்டே வருது. அது ரொம்ப உக்கிரமாக எங்கே பேசப்படுதுன்னா டெல்லியை தாண்டி, பீகாரை தாண்டி தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் பல்வேறு பேரணிகள், டெய்லி ஒரு போராட்டங்கள், அந்த கட்சியுடைய முக்கியமான தலைவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் தேர்தல் ஆணையம் தொடர்பாக, இதெல்லாம் ஒரு வைப்ரண்ட் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்த நோக்கி காங்கிரஸை நகர்த்தியிருக்கு. இந்த சூடு திமுகவுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்குது. ஏன்னா பாரதிய ஜனதாவை முழு நேரத்தில் எதிர்த்து கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலினுக்கு அவருடைய கூட்டணியிலேருந்து இத்தகைய ஒரு வலுவான குரல், செல்வ பெருந்தகை ஒரு பக்கம், திருமாவளவன் ஒரு பக்கம்லாம் குரல் கொடுக்கும்போது அவருக்கு அந்த பலம் இன்னும் அதிகரிக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த பலத்தை அதிகரிக்கக்கூடிய கட்சிகளுக்கு சட்டமன்றத்தில் தொகுதி பங்கீடுகளும் அதற்கு இணையாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும், இன்னும் குரல் வலுப்புறம். அது 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்குகள் போடப்படுது. எப்படி பார்த்தாலும் 25லேருந்து 30 தொகுதிக்குள்ளே காங்கிரஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கேட்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இப்போ இருக்க 18 இந்த இரட்டை இலக்கத்தை தக்க வச்சுக்கிறது, கூடுதலாக 1-2 இடங்களை வெல்வது அப்படின்றது தான் காங்கிரஸோடைய கணக்காக இருக்குது. குறிப்பாக செல்வ பெருந்தகையுடைய கணக்கு அதுவாக தான் இருக்குது. பல முன்னணி தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் காங்கிரஸில் முன்னாள் தலைவர்கள் இருந்திருக்காங்க இல்லையா, முக்கியமாக பீட்டர் அல்போன்ஸ்லேருந்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேருமே செல்வ பெருந்தகையோட கரம் கோத்து செயல்படுறத சத்தியமூர்த்தி பவனுடைய காட்சிகள் நமக்கு புலப்படுத்துது. அப்படி பார்க்கும்போது 1967க்கு முன்பாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எத்தகைய வலுவாக இருந்ததோ அந்த பொற்காலத்திற்கு இணையான, குறைந்தபட்சம் அதற்கு ஒரு வலுவான 3வது பெரிய கட்சி, திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாங்கள் தான்ட்டு பாரதிய ஜனதாவோ இல்லை இன்ன பிற கட்சிகளோ யார் எவ்வளோ குரல் எழுப்பினாலும் அந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக காங்கிரஸ் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய தேர்தலாக தான் 2026 இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.